நானா இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சேன்னு எனக்கே ஒரு ஆச்சரியம். என் பையனுக்கு காய்ச்சல் நேத்து வீடியோல நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. காலையில 5 மணிக்கு தண்ணின்னு கேட்டு எந்திரிச்சவன் அப்படியே தூங்கவே இல்ல. தூங்காம அப்படியே விளையாண்டுக்கிட்டே ஒப்பேத்திட்டான். நான் அதுக்கப்புறம் எங்க தூங்க முடியும்? அவன் விளையாண்டுட்டு இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன் 10, 11 மணி ஆயிரும். வேலையே சுத்தமா ஓடாது. அப்படின்னு சொல்லிட்டு அதோட தான் எந்திரிச்சிட்டேன். 5:30க்கு கரெக்ட்டா எந்திரிச்சேன். நேத்தே கடலைக்கறிக்கு எல்லாத்தையுமே ஊற போட்டுட்டேன். நேத்தே எல்லாமே பிளான் போட்டாச்சு. காலையில் புட்டும் கடலைக்கறியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு எந்திரிச்ச உடனே கஞ்சி கேட்டானா, அதனால் அவனுக்கு ஒரு குக்கரில் கஞ்சை வச்சுட்டு ஒரு குக்கரில் கடலையை வேக போட்டுட்டேன். கடலைக்கறி யூடியூப் பார்த்து தான் வைக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வச்சுருக்கேன் மறந்துட்டு. நம்ம ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசைக்கு ஒரு வாட்டி வச்சா நமக்கு என்ன தெரியும், எப்போ மாட்டும் வச்சா தெரியும். அதனால் கடலைக்கறிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கும் கஞ்சி காய்ச்சிட்டேன். என்னென்னா பார்த்து பார்த்து கஞ்சி காய்ச்சி கொடுத்தோம்னா ஒரு வாய் கூட வைக்கலை. கஞ்சி குடிக்க மாட்டேன்ட்டான். ஒரு வாய் வச்சா அவனுக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஒரு வேளை அவன் வாய்க்கு நல்ல இல்லையே என்னமோ தெரியலை. அதுக்கப்புறம் கடலைக்கறிக்கு எல்லாத்தையுமே கூட்டி வச்சுட்டு கடலைக்கறியும் வச்சு முடிச்சாச்சு. புட்டும் ஒரு சைடு அவிய போட்டுட்டேன். ராகி புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவுமே இந்த கடையில் வாங்குவோம்ல அந்த மாவு தான். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சாச்சு. அது மாதிரி நேற்று துணி நிறைய கிடந்துச்சு. பையன் துணியும் எங்கள் துணியும் சரி நிறைய சேர்ந்துட்டு, இன்றைக்கி ஹஸ்பண்ட் வேறு மதியத்துக்கு அப்புறம் தான் கடைக்கு போகிறேன் அப்படின்னாங்க. ஏற்கனவே உடம்பு சரியில்லையா, எந்திரிச்ச உடனே அவங்க அப்பாவை தான் கேட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மதியத்துக்கு அப்புறம் போகிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் சரி அவங்க இருக்கிறதோட துணி எல்லாத்தையுமே சோப்போட்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ துணியும் சோப்போட்டு போட்டேன். இன்றைக்கி என்னமோ வெயில் வேறு அடிக்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சாயங்காலம் போல் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். நல்ல துணியெல்லாம் ஹஸ்பண்ட் தான் காய போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சாப்பிட்டாச்சு. பையனுமே புட்டு நெய் கொஞ்சம்